ஒவ்வொரு குணத்திற்கென்று ஒரு சுவை உண்டு, அதனுடைய உணவின் இயக்கம் உண்டு. ஒரு கோப குணம் என்று எடுத்துக்கொண்டாலே அது காரத்தன்மை வாய்ந்தது. ஒரு மிளகாயை நாம் வாயிலே போட்டால் அதை கடித்தால் எப்படி என்று அலறுகின்றமோ இதை போன்றுதான் உடலிலே உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களில் இந்த கார உணர்வுகள் கோபம் அதிகமானால் அத்தகைய உணர்ச்சிகளைத்தான் தூண்டும். அதைத்தான் ருத்திர தாண்டவம் என்று காரண பேர் வைத்து உண்மைகளை உணர்த்துகின்றார்கள் ஞானிகள். நாம் தாங்காதபடி இந்த கார உணர்வுகள் அதிகமானால் அந்த அணுக்கள் அந்த காரத்தை ஏற்று காரமான சத்தையே மலமாக வெளிப்படுத்தும் தன்மை வருகின்றது. ஆக சாந்தத்துடன் ஞானத்துடன் விவேகத்துடன் நாம் இதற்கு முன் வாழ்ந்து பழகி இருந்தாலும் வளர்ந்து வந்திருந்தாலும் கோபத்தின் உணர்வு எல்லை கடந்து செல்லப்படும் பொழுது நரம்பு மண்டலங்களில் இதனுடைய இயக்கம் நாளுக்கு நாள் சேர்ந்து அந்த அமிலத்தன்மைகள் மாற்றப்பட்டு கொதிப்பின் நிலை அடைந்து நம் இரத்தங்களை கொதிக்கச் செய்கின்றது. அது மட்டுமல்ல, அதன் வழி நம் உடல் அங்கங்களையும் சுருக்கி விடுகின்றது, செயலற்றதாக மாற்றி விடுகின்றது. என்றால் உணர்வின் அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டால் அந்த உணர்ச்சிகள் நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றி உணர்வின் இயக்கம் நரம்பு மண்டலங்களில் இது மாற்றப்படும் பொழுது கைகால் அங்கங்களை சுருக்கி விடுகின்றது. ஆனால் யாரும் நாம் தவறு செய்யவில்லை. அந்த கோப குணம் உடலை எப்படி நம்மை பாதிக்கின்றது என்பதை காட்டுவதற்கு காளிக்கு முன் புலியை போட்டு காட்டியுள்ளார்கள் ஞானிகள். ஒரு புலி இரக்கமற்ற மற்ற உயிரினங்களை எப்படி தாக்கி அதை வேதனைப்படுத்தி கொண்டு புசிக்கின்றதோ இதை போன்று பிரியோர் மீது நமக்கு வெறுப்புகள் வந்தால் அந்த கார உணர்ச்சிகளை சுவாசித்து நம்மை சிந்தனையற்றவனாக ஆக்கிவிடுகின்றது, வெறித்தன்மை கொண்டு இயக்கிவிடுகின்றது. ஆக நண்பனாக நாம் பழகியிருந்தாலும் கூட இந்த எண்ணிய வழி நாம் அவனை எதிர்பார்ப்போம். அவன் வரவில்லை என்றால் அங்கே ஆத்திரங்கள் நண்பனாக இருந்தாலும் வந்துவிடுகின்றது. ஆத்திரம் அதிகரித்தால் சிந்தனை குறைகின்றது. யாரை பார்த்து இந்த உணர்வை சுவாசித்தோமோ அவரை தாக்க வேண்டும் என்ற உணர்வு உண்டாகிவிடுகின்றது. ஆனால் இதை வேடிக்கை பார்ப்பார்கள் ஒரு சிலர். அங்கே என்ன நடக்கின்றது? அங்கேயும் இதுபோன்ற இயக்கங்கள் தாக்குபவனின் உணர்வுகளும் தாக்கப்பட்டவனின் உணர்வுகளும் அவர்களுக்கு முன்னாடி வருகின்றது. இந்த கார உணர்ச்சிகள் உயிரிலே மோதினால் அங்கேயும் காலியாக மாறுகின்றது. இதே உணர்வுகள் உயிரிலே மோதி உடலை இயக்கத் தொடங்கி வருகின்றது. இதைத்தான் சிவன், சிவன் என்றால் உடல், ருத்ர தாண்டவம் ஆடுகின்றான் என்று காட்டினான். ஆக நாம் ஆடுகின்றமா? நாம் நுகர்ந்த உணர்வு நம்மை எவ்வாறு ஆட்டு வைக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாக்கப்படுபவன் நண்பனாக இருக்கும் பட்சத்தில் அவன் மீது பண்பு பரிவு கொண்டு அன்பை செலுத்தி அவன் உணர்வை நுகர்ந்தம் என்றால் அவன் படும் வேதனை நம்மை இயக்குகின்றது. ஆனால் வேதனை என்றாலே விஷம். நண்பனை துன்புறுத்தும் உணர்வு கொண்டு மற்றவன் தாக்குகின்றான். நண்பனின் வேதனையை நுகர்ந்து விஷத்தின் தன்மை உடலுக்குள் சென்று விட்டால் நமக்குள் என்ன நடக்கின்றது? உதாரணமாக காட்டு மண்டலத்தில் செடி கொடிகள் சிலவை விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அந்த செடி கொடிகள் உமிழ்த்தக்கூடிய மனங்கள் காற்றில் கலந்து வரும் அந்த இடத்தில் நாம் போய் சுவாசித்தோம் என்றால் நம்மை அறியாமலே மயக்கம் வருகின்றது. இதே போன்றுதான் நண்பன் மீது நாம் பற்று கொண்டு அவனுடைய வேதனையை சுவாசித்து விட்டால் இந்த வேதனை உடல் முழுவதும் பரவச் செய்து விஷச்செடியை நுகர்ந்த பின் மயக்கம் வருவது போன்று நம் சிந்தனைகளை இழக்கச் செய்து விடுகின்றது. சிந்தனை இழந்த பின் யார் மீது பற்று இருக்கின்றதோ அவனை யார் தாக்குகின்றாரோ அவரை உற்று பார்த்து அவர் மீது எதிர்நிலையான உணர்வுகள் தோன்றப்பட்டு அவனை தாக்க வேண்டும் என்ற வேகம் கிளம்புகின்றது. வேதனை வரும்பொழுது முதலில் சிந்தனை இழக்கச் செய்கின்றது. சோர்வும் அடைந்து விடுகின்றோம். ஆனால் எதிராளியை பார்த்து கோப உணர்வு அதிகரிக்கப்படும் பொழுது விஷமும் இந்த கார உணர்வும் வேக நிலையில் கலந்து எதிராளியை தாக்கும் உணர்ச்சிகளே நமக்குள் வருகின்றது. நாம் தவறே செய்யவில்லை, வேடிக்கைதான் பார்த்தோம், நண்பன் என்ற நிலையில் பார்த்தோம். ஆனால் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நம்மை அறியாமலே இயக்கி விடுகின்றது. நமக்கு வேண்டியவரை ஒருவர் தாக்கிவிட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? நன்றாக இருக்குமா? இருக்காது. அவன் வேதனைப்படும் போது அலறுகின்றோம். ஏன், எப்படி, எதனால் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் தாக்கிவிட்டான் என்று அடுத்தவனை பார்த்து அவன் மீது கோபப்படுகின்றோம். இப்படி நமது வாழ்க்கையில்
நாம் தவறு செய்வதும் நாம் தவறு செய்யாமல் இருப்பதும் நம்மை தவறு செய்ய வைப்பதும் பிறருடைய நிலைகளை வைத்துத்தான். இந்த உணர்வுகள் இப்படிப்பட்ட நிலையில் சந்தர்ப்பங்களில் நுகரப்பட்டு அது விளைந்து அணுக்களாக உருப்பெற்று விட்டால் அதே உணர்ச்சிகளை தூண்டி நம் கண்வழி கலந்து உயிரிலே மோதப்பட்டு அந்த உணர்ச்சிகள் உமிழ்நீராக மாறி இரத்தத்திலே கலந்து விடுகின்றது, தீமைகளாகவே விளையத் தொடங்கி விடுகின்றது. அது மட்டுமல்ல, நோயாகவும் மாற்றி விடுகின்றது. இதெல்லாம் மாற்ற வேண்டுமா இல்லையா? அதனால்தான் இங்கே 21 தாண்டவம் என்று குருநாதர் தெளிவாக உணர்த்தி நாம் நுகர்ந்த உணர்வுகள் இந்த சிவத்தை, இந்த உடலை எப்படி அதற்கொப்ப ஆட்டி வைக்கின்றது. குரு சொன்னது போன்று தவறு செய்யாமல் இருப்பதும் தவறு செய்வதும் தவறு செய்ய வைப்பதும் எல்லாமே பிறருடைய நிலையில் வைத்ததான் பிரதோஷம் என்று சொல்வது. பிறருடைய உணர்வுகள் நுகரப்படும் பொழுதுதான் இப்படிப்பட்ட இயக்க சக்திகள் வருகின்றது. இதை மாற்ற தீமைகளை வென்ற, நஞ்சினை வென்ற, உலகை ஒளியாக மாற்றிய அகஸ்தியின் துருவனாகி துருவ மகரிஷியை துருவ நட்சத்திரமாக இருக்கும். அதனின்று வரும் பேரருள் பேரொழியை அதை நாம் நுகர்ந்தோம் என்றால் பிறருடைய தோஷங்களை, பிறருடைய தீமை செய்யும் நிலைகளை நாம் மாற்றி அமைத்து விடலாம். அந்த ருத்ர தாண்டவம் என்று சொல்லி குறிப்பாக நரம்பு மண்டலங்களில் இது போன்ற அமிலத்தன்மைகளை மாற்றி உடல் நோயாக உடலை அங்கங்களை சுருக்க செய்யும், உறுப்புகளை பாலடிக்கும், அதுபோன்ற தீமைகளை நீக்க துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளுக்குள் இருக்கக்கூடிய அமிலத்தன்மைகள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும். எங்கள் எலும்புகள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும். இந்த எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று இப்படிப்பட்ட இயக்க சக்தியை நாம் கொண்டு வந்தோம் என்றால் கூடுமான வரை நம்முடைய உணர்வுகள் அமைதியடைந்து இந்த உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தினுடைய நரம்புகளில் அமிலத்தன்மையாக மாறி நம்மை அதன் வழி சிந்தித்து செயல்படும் நிலையாக, வேதனை என்ற விஷயத்தை அகற்றிடும் நிலையாக, கோபம் என்ற காரகுணத்தை அகற்றிடும் நிலையாக அமைதி கொண்டு, அன்பு கொண்டு, பண்பு கொண்டு அருள் வழியில் வாழச் செய்யும் அருள் சக்திகளாக நம்மை இயக்கும். அதற்குத்தான் குருநாதர் இங்கே ருத்ர தாண்டம் என்ற நிலையில் நரம்புகளுக்குள் மாறக்கூடிய நிலைகளை சுட்டிக்காட்டி நம் நரம்புகளுக்கு எத்தகைய உணர்வுகளை, அதாவது அருள் உணர்வுகளை எவ்வாறு உணவாக கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார்கள்.